அவள் மலர் சமைச்சா அவ்வளவு டேஸ்டாக இருக்கும். நீங்கள் வெம்பிலியில் வந்து சாப்பிட நீங்கள் இருக்குது. தம்பி எடுத்து காட்டுங்களா ஐயாக்கா? ஓகே தாங்கோ. கடையில் என்ன என்ன இருந்துச்சுதோ A to Z இங்கே இருக்குது. மலர் கடைன்ற அவ்வளோ ப்ராடக்ட் எங்கட மலர் கடை சாப்பாடு இருக்குது. உயர்ச்சி கடை இறைச்சி வரப்போகுது வாரக்கிழமையிலேருந்து. களி உதுவும் ஒரு கதையுண்டு. எங்கே நிற்கிறேன்டா ஈஸ்ட் லண்டனில் சிக்வெல்ன்ற இடம். சிக்வெல்லில் எத்னிக் எக்ஸ்ட்ரான்ற ஒரு தமிழ் கடை. எத்னிக் என்ன வந்து இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்கிறது? சாமி கேமராக்காரங்க தெரியல, எனக்கும் தெரியல. ஏதோ ஒன்று போடுவாங்க எத்தனிக்கன்றது. நீங்கள் கொமெண்ட்ஸ் எழுதுங்க. தமிழ் கடை அடிச்சிங்கன்னா எவ்வளவு அழகாக எவ்வளவு பாரம்பரியத்தோட ஒரு தமிழ் கடை ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட் லெவலில் செதுக்கினோம். தமிழ் முதலாளிகள் இப்படி பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட் செய்யும்போது உண்மையாக பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. அவ்வளவு அழகாக அந்த கடையை செதுக்கினோம். மெயினாக என்னென்னா எந்த கடை இறைச்சி வாரக்கிழமையிலேருந்து இந்த கடைக்கு வருது. அத்தோட மலர் கஷங்கரி, அதாவது மலர் ஸ்பைசி. மலர் கடையில் சாப்பிடணும். ஈஸ்ட் லண்டனில் உள்ள ஆக்கள் மலர் கடை போயில் வந்து மலர் கடை டீ குடிக்கணும், மலர் கடை வடை சாப்பிடணும், சீப் அண்ட் பெஸ்ட்டாக சாப்பிடணும்னு ஆசைப்படுற ஆக்கள் நீங்களும் இங்கே வந்து வாங்கி சாப்பிடலாம். இப்போ இன்றைக்கு 16ஆம் தேதி ஜூலை மாதம். இன்றைக்கெல்லாம் வந்து 15% ஆஃபரில் கொடுப்பீங்கன்னா சாப்பாடு. அப்போ மலர் கடையை விட சீப்பாக இங்கே இருக்குது. கடையை விட அழகாக இருக்குன்னு பாருங்கள். நல்ல சின்னவங்க எல்லாம் போட்டு எங்களோட பாரம்பரியமே அடையாளமாக காட்டியிருக்கு. மேலுக்கு அந்த தமிழ் எழுத்துக்களை அழகாக வச்சிருக்கிறார். தமிழ் எழுத்துக்களை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வாங்க. மற்றது கார் பார்க். இந்த இடத்துல வந்து கார் பார்க் ஃப்ரீ. மற்ற இடங்கள் மாதிரி கார் பார்க் எவ்வளோ காரம் நீங்கள் பார்க் பண்ணலாம், எத்தனை மனத்தியாலம் பண்ணிக்கலாம். கார் பார்க் ஃப்ரீ. இந்த இடத்துல இடம் வந்து எந்த இடம்னு சொன்னால் 171 to 173 மனோர் ஃபோர்ட் வே, ஷிக்வெல். அட்ரஸ் வந்து கீழே நான் போட்டு விட்றேன். எழுத்து பிள்ளைகள் இல்லாமல் கேமராமேன் எழுத்து பிள்ளைகளை போட்டுருவாங்க, அப்புறம் மாறிக்கிரி போயிடுவாங்க. இது எந்தெந்த இடத்துக்கு இந்த கடை கிட்டன்னு சொன்னால் வோல்டர் ஸ்டோரில் உள்ளாக்கள், அதே மாதிரி இல்ஃபர்ட் கேன்சில் இந்த பக்கம் உள்ள ஆக்களுக்கு இந்த கடை வந்து சரியாக கிட்ட இருக்குது. சீப் அண்ட் பெஸ்ட், பார்க்கிங் ஃப்ரீ இருக்குது. நல்ல பெரிய சூப்பர் மார்க்கெட். எங்கட மலர் கடை சாப்பாடு இருக்குது. உயர்ச்சி கடை இறைச்சி வரப்போகுது வாரக்கிழமையிலேருந்து. வாங்கோ உள்ளுக்கு போவோம். எப்படி இருக்குண்டு உள்ளுக்கு வரையிலே நல்ல குழுண்டு ஏர் கண்டிஷனோட ஏசி எல்லாம் போட்டு கலரிங்கு தான் நல்லா இருக்குது. கலர்ஸை பாருங்கள். நல்ல கருப்பு கலரை கொடுத்து எல்இடி லைட்டை கொடுத்து அப்படியே கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது. அப்படி தான் அதெல்லாம் கருத்த கணக்கு போட்டுன்னு வரேன். வாங்க நேர சாப்பாடு கிடைக்கும். வெங்கட ஏரியாக்கில் போவோம். வெங்கட ஏரியாக்கில் வந்தவன்னு சொன்னால் ஃபுல்லாக எங்கட மலர் கடையில் என்ன இருந்துச்சுதோ A to Z இங்கே இருக்குது. மலர் கடையில் அவ்வளோ ப்ராடக்ட்டும் இருக்குது. அங்கால வடை இருக்குது. தம்பி எடுத்து காட்டுங்களா ஐயாக்கா? ஓகே தாங்கோ. மலர் கடையின் வடை இருக்குது, மலர் கடையில் வேப்பன் இருக்குது. அப்போ மலர் கடையில் என்னென்ன இருக்குதோ அவ்வளவும் இருக்குது. இந்த பாருங்க நல்ல பெரிய வடை 40% 40 பென்ஸுக்கு விற்கணும். கீரை வடை, நார்மல் வடை, அதே மாதிரி பருப்பு வடை மெயின். நீங்கள் எல்லாரும் சொல்கிறீங்க நான் ஏழியாக வாங்கின டீ தான் உங்களை காட்டுறேன்னா. வீட்டை வந்தோடனே ஒரு டீ ஒன்று வாங்கினான். மலர் கடையில் வந்து தான் தம்பி ஆக்கலாங்க ட்ரைனிங் எடுத்தவங்க எப்படி டீ போடுறது, எப்படி சர்வ் பண்ணுற எல்லா விஷயம். அப்போ மலர் கடையின் டேஸ்ட்லேயே இருக்குது. காட்டுறேன் டீயை. மலர் கடையின் டேஸ்ட்லேயே டீ இருக்குது. நல்ல டீ ஒன்று போட்டு தந்தவன் பிடிக்கன் குடிக்க அதே டேஸ்ட்டில் அந்த மாதிரி இருக்குது. அப்போ மலர் கடை டீ பிடிச்சாக்கள் இந்த மலர்லையும் வந்து நீங்கள் வாங்கலாம். இங்கேயும் வந்து மலர் எக்ஸ்பிரஸ் என்ற பேரில் இருக்குது. சாரி, மலர் ஸ்பைசி எக்ஸ்பிரஸ் இல்லை, மலர் ஸ்பைசி என்ற பேரில் இருக்குது. நான் பழைய பேரை சொல்கிறேன். மலர் ஸ்பைசி என்று மலர் கடையின் பனங்கா பணியாரம் என்ன தம்பி? 15 பீஸ் வந்து 2 பவுண்ட். மலர் கடை பனங்கா பணியாரம். அதே மாதிரி தோசை இருக்குது. அந்த மாதிரி இருக்கும். அப்பம் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு அப்பம் இருக்குது. பராட்டா இருக்குது. மோதகம் இருக்குது. மோதகம் என்ன விலை தம்பி? யோசிச்சு வழியாக பார்த்து போட்டு சொல்லையா? பிரச்சனை இல்லை. 90% மோதகம் விற்கிறோம். இடியப்பத்தில் இருந்து எல்லாமே இருக்குது. மலரில் இன்னும் கொஞ்சம் பாருங்க. உதாரணம் சாப்பாடு சொல்கிறோம் பாருங்க. இது இருக்குது, மட்டன் பொரியல் இருக்குது, மட்டன் ஃப்ரைட் ரைஸ் இருக்குது, நெத்தரி கூட்டு இருக்குது, மட்டன் கொத்து இருக்குது,
சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், மட்டன் ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, ஒரு புல்லு, பீரி ஒரு புல்லு, பிரியாணி ஒரு புல்லு, காடை ஒரு புல்லு, கவுதாரி ஒரு புல்லு, கொக்கு ஒரு புல்லு, கோழி ஒரு புல்லு, நண்டு ஒரு புல்லு, நத்த ஒரு புல்லு, ஆக மொத்தம் 10 புல்லு. அதோட பில்லு. குடல் கறி, மலர்கடை குடல் கறி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். குடல் கறி, மீன் கறி, சிக்கன் கறி, மட்டன் கறி. அப்படி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் எனக்கு ஒத்து வராத ஐட்டங்கள், எனக்கு ஒத்து வராத ஐட்டம் இருக்குது. பருப்பு கறி, கீரை கறி, கத்தரிக்காய், சில்லி பன்னீர், சோயா மீட், பைத்தங்காய், போன்ஜிக்காய், பருப்பு, கடலைக்கறி. அங்கே மெயின் டிஷ்ஷஸ் வெஜிடபிளில் வெஜிடபிள் நூடுல்ஸ், வெஜிடபிள் கொத்தரொட்டி, வெஜிடபிள் புட்டுக்கொத்து, நார்மல் ரைஸ் அண்ட் வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ். அதே மாதிரி இடியப்பங்கள், கேக்குகள். சாப்பிடுவதற்கு மலரில் என்னெல்லாம் இருக்குதோ அவ்வளவும் இங்கே இருக்கின்றது. நீங்கள் ஈஸ்ட் லண்டனில் இருக்கிற நீங்கள் வந்து முயற்சி செய்து பாருங்கள். மெயினாக மலர் இடியப்பம் இருக்குது. மலர் இடியப்பம் மலர் சமைச்சா அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வெம்பிலியில் வந்து சாப்பிட நீங்கள் வாங்கோ. எந்த இடம்? ஷிக்வெல். என்ன ஷிக்வெல் அட்ரஸ் திருப்பின்னு சொல்கிறேன். 171 to 173 ஷிக்வெல். போஸ்ட்கோட் IG 74DE. அப்போ இல்ஃபர்டில் உள்ள ஆக்கள், போல்டன் ஸ்டோரில் உள்ள ஆக்கள், கேன்சில் ரவுண்டை போட்டு இந்த தமிழ் இந்த ஈஸ்ட் லண்டனுக்கு உள்ள தமிழ் ஏரியாவில் உள்ள ஆக்கள் எல்லாரும் இங்கே வரலாம். மெயினாக தனிக டாக்டர். நீங்கள் மலர்கடை அப்பம் சாப்பிட்ற நீங்கள் மலர்கடை டீ அண்டா வந்துட்டு சுருண்டு நீங்கள் இனி நீங்கள் அங்கே வர தேவையில்லை. நீங்கள் கேன்சிலேருந்து நேரடியாக இங்கே வந்து சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டான அப்பம் எல்லாம் இருக்குது. உதாரணத்துக்கு அவர் தனி டாக்டர் சாப்பிட்றோம் அதெல்லாம் சொன்னான். இவ்வளோ ஐட்டங்களும் இருக்கும். ஒவ்வொரு நாளும் ஃப்ரெஷ்ஷாக காலமையிலே வரும். 8 மணி கடை திறப்பினம், இரவு 10 சாப்பிட்டீங்க. ½ அன் ஹவர். ஓகே, 8 மணிலேருந்து 10 மணி நேரம் சாப்பாடு கடை வந்துருக்கும். அதே மாதிரி இந்த ஷாப்பை நான் காட்டுறேன் வீடியோவில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஆக மொத்தத்தில் மலரில் உள்ள 99 விதமான ஐட்டம் இங்கே இருக்குது. நீங்கள் ஒரு 1% மிஸ் ஆகும். பட் அதுவும் சான்ஸ் இல்லை. ஏன்னா எல்லாமே இருக்குது. மோகத்துலேருந்து தோசையிலேருந்து எல்லாமே காலையில் 8 மணிக்கு இங்கே ரெடியாக இருக்கும். வந்து டேக்கவே எடுக்கலாம். டேக்கவே தானே எடுத்துக்கொண்டே நீங்கள் அப்படியே சாப்பிடலாம். கீட் பண்ணி தருவினோம். நீங்கள் காரக்கில் சாப்பிடணும்னா கீட் பண்ணி தருவினோம். மற்றது மட்டன் ரோல் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக பறித்து தருவினோம். அப்படி தான் நம்பி மட்டன் ரோல், வெஜிடபிள் ரோல் ஐட்டம் அவ்வளோ மற்றது மட்டன் ஃபிஷ் அண்ட் எக் அதெல்லாம் இருக்குண்ணே. அண்டு சிக்கன் அண்ட் எக் எல்லாமே இருக்குது. ஃப்ரெஷ்ஷாக பறித்து தெரியும். அவள் ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்லாம். டீயும் போட்டுக்கொண்டு. என்ன மெயின் தெரியுமே, ஏரியாக்களில் கார் பார்க் ஃப்ரீ. வேறு இடங்கள்னா கார் பார்க்க காசு போட்டு அதில் நின்று இந்த பிரச்சனை இருக்கும். இங்கே கார் பார்க் ஃப்ரீ. வாங்கோ, டீயை குடிச்சு அங்கால என்னென்ன இருக்குது, கடைகள் என்னென்ன விஷயம் இருக்குன்னு சொல்லி பாப்பம். வாங்கோ. வந்தோடனே சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் ஐட்டங்கள் ஈழத்தில் இருக்கிற இந்த நெக்டோவில் இருந்து இந்த தோடம்பழப்பழங்கள்ல இருந்து எல்லாமே இருக்குது. இங்கே பாருங்க, இளநீ ஐட்டங்கள், மாம்பழ ஜூஸ், ஃபேஷன் ஃப்ரூட், எல்லா வகையான ட்ராபிக்கல் பிராண்டில் உள்ள எல்லா வகையான ஜூஸ். இந்த புளியம்பழ ஜூஸ் இப்படி பெரிய கார்ட்டூனில் இங்கே தான் நான் பார்த்துக்கிறேன். வேறு கடையில் பார்க்கல. புளியம்பழ ஜூஸ் சின்ன கேனில் வர்றது, நார்மல் கேனில் வர்றது பார்த்துக்கிறேன். ஆனால் இது பெரிய கார்ட்டூன் ஜூஸ் இப்படி பெரிய இது வந்து பார்த்துக்கிறேன். நெக்டோ க்ரீம் சோடா, நெல்லிக்ரஸ் எல்லாமே இருக்குது. இந்த பக்கம் பாருங்க, காட்டிக்கிட்டு வாங்க. அப்படியே இலங்கை ஈழத்தின் மதுபானங்களும் இருக்குது. ஈழத்து மதுபானங்களும் இருக்குது. அதாவது பியர் ஐட்டங்கள் இருக்குது. இந்தியாவில் அப்படியே பார்த்தோம்னா வாங்க. இது வந்து விழாம் வந்து தயிர், இந்த தயிர் ஐட்டம், மில்க் தயிர், அப்படியே சீஸ் ஐட்டங்கள். அப்படியே இந்த பக்கமும் கூலில்லா சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் ஐட்டம். இதில் எம்டி பிராண்டுன்ற அவ்வளோ வகையான கோடிகளும் இருக்குது. எம்டி பிராண்டுன்ற அவ்வளோ வகையான கோடிகளும் இருக்குது. இந்தியாவில் பிஸ்கெட், கேக் ஐட்டம் அப்படியே இதுக்குள்ள பல வகை தோடம்பழத்தில் இருந்து இதில் இருக்குது. கீழுக்கு பார்த்திங்கன்னா எல்லா வகையான வெஜிடபிள்ஸும் இருக்குது. முன்னுக்கு கண்ணாடியில் சின்ன வெங்காயம் படம் போட்டுருக்குறாங்களோ அதே மாதிரி நல்ல சின்ன வெங்காயம், நல்ல பெரிய வேதாளக்காய் இருக்குது, சின்ன வெங்காயம் இருக்குது. இஞ்சி, ஈழத்து இஞ்சியும் இருக்குது, சைனீஸ் இஞ்சியும் இருக்குது. வத்தாங்கிழங்கு, கருணக்கிழங்கு, ராசவள்ளி காஞ்சி குடித்தா எல்லாம் இருக்குது. ராசவள்ளி கிழங்கு, மரவள்ளி கிழங்கு, நல்ல மரவள்ளி கிழங்கு, அதே மாதிரி கருணக்கிழங்கு. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல செவில்லணி இருக்குது. பாருங்க, செவில்லணி விற்கணும், முருக்கங்காய் விற்கணும், வாழைக்காய்,
என்ன மாதிரி வண்டி உள்ளாக்கள் அப்படி நீத்துக்காய் ஜூஸ் கரைச்சி குடிச்சிங்களா அடித்து குடிச்சிங்கன்னா அப்படியெல்லாம் வண்டி குறையுமான்னு சொல்கிறாங்க. ஆனால் என்னென்னு தெரியல. பைத்தங்காய் அதே போல் நல்ல இது இருக்குது, அகத்தி 1000 காய் காய்த்தாலும் புறத்தி என்றாங்க. நான் அகத்தி அவ்வளவு நல்லது. ரம்புட்டான் பழம் இருக்குது, மங்குஸ்தான் பழம் இருக்குது, எங்களோட பெருநெல்லி நல்ல பெருநெல்லி இருக்குது. வல்லாரையை பாருங்க, நல்ல கொத்தான ஃப்ரெஷ்ஷான வல்லாரை, நல்ல வல்லாரை இருக்குது. அதே மாதிரி இந்த மின்ட் ஐட்டங்கள், கீரைகள், அப்படியே பார்த்திங்கோண்டா கத்தரிக்காய் ஐட்டங்கள், ஊர்கத்தரிக்காய் எல்லாம் இருக்குது. ஊர்கத்தரிக்காய் இருக்குது, பாவக்காயில் க்ரீன் பாவக்காயும் இருக்குது, வெள்ளை பாவக்காயும் இருக்குது. அப்படியே பச்சை மிளகாய் ஐட்டங்கள்லேருந்து எல்லாமே வச்சிருக்கணும். அப்படியே இதுதான் என்ன கவுண்டர் செட்டப்பில் எல்லா கவுண்டருக்கும் பின்னுக்கும் வந்து பார்த்துருப்பீங்க. எல்லா இடத்துலையும் முழு மதுபான போத்தல்களையும் வச்சிருப்பீங்க. அப்போ இந்த கடையில் மதுபான போத்தல் இல்லை. ஏனென்று கேட்டிங்கன்னா ஒரே ஒரு காரணம்தான், இந்த கடைக்கு மதுபானம் விற்கிறதுக்குரிய லைசன்ஸ் இருக்குது, ஆனால் விற்க இல்லை. தொழில் தர்மம் ஒன்று தானே. தொழில் தர்மம் பண்ணுறது எப்படின்னா, பக்கத்தில் ஒரு ஆள், ஒரு தமிழ் ஆள், ஒரு அண்ணி ஒரு ஆள் வச்சுக்கிறார். அதாவது அல்கோஹால் கடை ஒன்று இல்லை பக்கத்தில் வச்சுக்கிறார். அப்போ அதுக்கு பிறகு தான் இந்த கடை திறந்தவேல். அதில் ஒரு தமிழ் அண்ணன் அல்கோஹால் கடை வச்சுக்கிறார்ன்றதுக்காண்டி இந்த கடையில் அல்கோஹால் அவை விற்க இல்லை. நாங்கள் தெரியும் தானே எங்கடையாக்கள், நாங்கள் அது என்ன மாதிரி கடைங்க ஒரு கட்டை ஒன்று பிஸியாக இருக்குன்னா அந்த கடையில் பாதி பிஸ்னஸை உடைக்கணும்னு போட்டு பக்கத்து கடையில் முன்னுக்குள்ள கடையை திறந்து பிஸ்னஸ் செய்வோம். ஆனால் இந்த முதலாளி தொழில் தர்மத்தை மையப்படுத்தி வச்சு பக்கத்து கடையில் அல்கோஹால் விற்கிறதால தான் அல்கோஹால் விற்கக்கூடாத கொள்கையோட விற்காமல் இருக்கிறார். அதில் எனக்கு பெருமை, உண்மையாக பெருமை, அந்த முதலாளியில் எனக்கு பெருமை. ஒஃபரை பாருங்க எப்படிண்டு. தேங்காய் எண்ணெய் எத்தனை லிட்டர்? 2.28 கிலோகிராம், கிட்டத்தட்ட 2.5 கிலோ, 2.5 கிலோ வரும் இந்த தேங்காய் எண்ணெய். இது வந்து விற்கினோம் 10 பவுண்ட்ஸுக்கு விற்கினோம், 999க்கு விற்கினோம். மைலோ ஆஃபரில் போகுது, 499க்கு போகுது மைலோ. அதே மாதிரி நிடோ போகுது 429க்கு போகுது. ஒஃபர் ஐட்டங்களை வச்சுக்கணும். அதே மாதிரி 5 லிட்டர் என்ன வெஜிடபிள் ஆயில், 5 லிட்டர் வெஜிடபிள் ஆயில் 599. டெஸ்கோவில் 799க்கு விற்கிது, இங்கே 599. உதாரணத்துக்கு சொல்கிறேன், டெஸ்கோவில் வேலை செய்கிற ஒருத்தரான் கேமராக்காரராக இருக்கார், அவர் தலையாட்டுறார் ஓமண்டு. அப்போது நல்ல ஆஃபர் மலிவாகவும் இருக்குது. இந்த பக்கம் வாங்கோ, அந்த சூப்பர் மார்க்கெட், பெரிய சூப்பர் மார்க்கெட்டில் ஃப்ரீசர் ஃப்ரிட்ஜ் எப்படி இருக்குமோ அதை விட அட்வான்ஸாக வச்சுக்கணும். இவ்வளவு வந்து ஐஸ்கிரீம் ஐட்டம், இந்த குல்ஃபீலேயே கிட்டத்தட்ட 4-5 வகையான குல்ஃபீ இருக்குது பாருங்கள். குல்ஃபீலேயே 4-5 வகையான குல்ஃபீ இருக்குது. கீழுக்கு பெரிய டப்பா ஐஸ்கிரீம்கள் இருக்குது. இந்த வெதருக்கு ஐஸ்கிரீம் சொல்லப்பட்ட சாமான். அப்படியே இந்த ரோல் சுற்றுறாங்க, வீட்டில் சுற்றி சாப்பிடணும்னு சொன்னால் இந்த ரோல் பேஸ்ட்ரி இருக்குது பாருங்கள். ரோல் பேஸ்ட்ரி கடையா ஏன் இதை காட்டணும்னு சொன்னால் கனவேருக்கு தெரியாது ரோல் என்னத்தை சுற்றுறோண்டு. இந்த ரோல் பேஸ்ட்ரிலாம் ரோல் சுற்றுறது. இந்த ஃப்ரோசின் ஐட்டங்கள் A to Z வெஜிடபிள், இது ஃபுல்லாக வெஜிடபிள். மரவள்ளிக்கிழங்கெல்லாம் இங்கே காட்டுறேன். மரவள்ளிக்கிழங்கெல்லாம் இருக்குது, மாங்காய் இருக்குது, சமோசா, விதமான சமோசா கட் பண்ணி ஃப்ரோசினில் ரெடியாக இருக்குது. எல்லா வகையான சமோசாவும் இருக்குது. ஸ்ப்ரிங் ரோல் இருக்குது, வெஜிடபிள் ரோல் இருக்குது, எல்லா வெஜிடபிள் ஐட்டங்களும் இருக்குது. வந்து ஃப்ரோசினில் வாங்கி சாப்பிடுங்கோ. பாருங்க, மரவள்ளிக்கிழங்கெல்லாம் அவ்வளவு க்ளீனாக வடிவாகவும் பேக் பண்ணி வருது பாருங்கள் மரவள்ளிக்கிழங்கு. அதே போல் தொதல் வேணுமா, இந்த தொதல் ஐட்டங்கள், அல்வா ஐட்டங்கள் இதெல்லாம் ஃப்ரோசன்லேயே வருது. மற்றது வாழைக்காய், வாழைப்பூ வரை வறுத்து ஃப்ரோசன் பண்ணி வச்சுக்கணும். வாழைப்பூ வரை, வெஜிடபிள் பிரியாணி இந்த ஃப்ரோசனில் வருது. இப்போ தூர அவசரத்துக்கு யூஸ் பண்ணுறதுக்கு நல்லது. மற்றது இந்த மெயினான ஐட்டம் எங்களோட அக்கா மாதிரி அம்மா மாதிரி இருக்குது என்னென்னு சொன்னால், இந்த சின்ன வெங்காயம் உரிக்கிறதெல்லாம் சரியான பஞ்சு, நகமெல்லாம் ஒட்டி வரைப்பினோம், நகம் வளர்த்திருப்பினோம். அப்போ உரிக்கிற கஞ்சி போட்ட ஆக்களுக்கு ஏற்ற மாதிரி இப்போ வெங்காயம் முறித்து ஃப்ரீசரில் வருது. அதே மாதிரி பைத்தங்காய் வண்டிக்காயெல்லாம் வெட்டி ஃப்ரீசரில் வருது. இங்கே பாருங்கள், வெண்டிக்காயெல்லாம் வெட்டி ஃப்ரீசரில் வருது. அப்போ நீங்கள் ஈஸியாக அங்கே ஒரு இங்கே
முருக்கங்காய் கூட வெட்டி ஃப்ரீசரில் வருது. இங்கே இருக்குது, நீங்கள் வாங்கலாம். அதே மாதிரி மிக்ஸ் வெஜிடபிள், சாம்பார் போடுறதுக்கு மிக்ஸ் வெஜிடபிள், மாங்காயை வெட்டி ஃப்ரீசரில் வருது. மாங்காய் சட்னி போடுறாங்களா வைக்கி அப்படியெல்லாம் அதுக்கு வருது. இந்த பக்கம் வந்து பராட்டா, சப்பாத்தி, அந்த ஐட்டங்கள், பராட்டா சப்பாத்தி ஐட்டங்கள். மற்ற இதுக்குள்ள வந்து கூடுதலான புட்டு, ஃப்ரோசினில் புட்டு இருக்குது, ஃப்ரோசினில் அப்பம் இருக்குது, மற்ற பணியாரம், அதை ஸ்வீட் ஐட்டங்கள், ஃப்ரோசினில் உள்ள ஸ்வீட் ஐட்டங்கள், ஈவன் வடை கூட வருது ஃப்ரோசினில். அப்போ வடை, இடியப்பம் வருது. இது பாருங்கள், இடியப்பத்தை பாருங்கள், இடியப்பம் வெட்டி ஃப்ரோசினில் வருது. அப்போ நீங்கள் வந்தால் இங்கே எடுத்துக்கொண்டு போகலாம். இந்த பக்கம் எல்லாம் வந்து நான் அப்படி ரெண்டமாக தான் காட்டுறேன். பருப்பு ஐட்டங்கள், இடியப்பமா, மா ஐட்டங்கள், புட்டுமா, அரிசி, 1 கிலோ பேக் அரிசிகள். இதுக்குள்ள கொஞ்சம் போலீஸ் ஐட்டங்கள், போலந்து சாமான நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கக்கூடா, போலந்து வெஜிடபிள் ஐட்டங்கள், சோஸுகள் அதுகள் இருக்குது. அப்படியே வாங்கோ, இஞ்சால போவோம் வாங்கோ. அப்படியே வாயா. தூள், சூர்யா ப்ராடக்ட், பிடிஎம் ப்ராடக்ட், கிங் ப்ராடக்ட், ஆச்சி, அந்த வகையான அவ்வளோ வகையான தூள் வகையும் இருக்குது. இன்னும் மேலதிகமாக நிறைய ஐட்டம் ஓட பண்ணிக்கணும், அதுகளும் வருது. புதுசாக சூர்யா ப்ராடக்டில் புதுசாக ஒரு டின்னில் அடிச்சிக்கணும் பாருங்க, ஜெஃப்னா ஸ்பைசின்னு சொல்லி ஒரு டின்னில் அடித்து வருது, புது ஸ்டைலில் நடக்குது. வாங்க இந்த பக்கம் போவோம். அப்படி இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா அந்த வடிவை அடுக்கி வச்சுக்கிறேன். கடையில் பார்க்கல ஆசையாக இருக்குது. உண்மையாக எங்கள்ட இன்னொரு கடைக்கார முதலாளின்னு நின்று பார்க்குறார். அந்த முதலாளியும் சொல்லணும், அந்த அவற்ற கடையில் வேலை செய்கிற ஆக்களையும் இப்படி அடுக்க சொல்லி ஆளை சொல்ல மாட்டேன், யாருக்கு மட்டும் கண்டுபிடிங்க. அவ்வளோ நீட்டாக அடுக்கிக்கிறாங்க. இதுக்கு சோஸ் ஐட்டங்கள் இப்போ ஒன்றா நான் காட்டையில் சோஸ் ஐட்டங்கள், ஜமேக்கன் ஸ்பைசி வகைகள் இருக்குது. ஜமேக்கன் ஸ்பைசி வகைகள் எங்கடையாக்கள் இந்த பாருங்கள், இந்த சோஸ், அதாவது மேகி சோஸ் இருக்குது, மேகி சூப் கட்டி இருக்குது. அப்படியே இந்த பக்கம் வந்து இந்த கடலை, கச்சான், பயறு அப்படியான ஐட்டங்கள் இருக்குல்ல. அப்படியே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தேங்காய் பால் ஐட்டங்கள், நூடுல்ஸ், ஈழத்து நூடுல்ஸ் இருக்குது. ஈழத்து நூடுல்ஸ் எல்லாமே இருக்குது. அப்போ கிட்டத்தட்ட 90 விதமான இங்கே வரங்க மேகி, இது தேங்காய் பால் பவுடர் 9.99. எனக்கு தெரிய வெம்பிதுக்குள்ள இப்போ 11 பவுன் போகுது. இங்கே 9.99 இங்கே இருக்குது. அப்போ அப்படியே இந்த பக்கம் எல்லாம் பாருங்க. அப்படியே இந்த பக்கம் கருவாட்டு வகைகள், எல்லா வகையான கருவாடு இருக்குது. கட்டாவிலேருந்து, நெத்தலியிலேருந்து, முரல்ல இருந்து மங்கு வரைக்கும் இருக்குது. இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த இதுக்குள்ளே சப்பாத்தி மா ஐட்டங்களும் இருக்குது. அவிச்ச வெள்ளை மாவுலேருந்து, சப்பாத்தி மாக்கள்லேருந்து எல்லாமே இருக்குது. இது வந்து அரிசி களஞ்சியம் கொண்டு வச்சுக்கணும், நல்லா இருக்குது பார்க்க. இதுக்குள்ள எல்லா வகையான பெரிய 5 கிலோ பேக் வச்சுக்கணும். அரிசி களஞ்சியம் ஒரு இடத்த அப்படியே பிடிச்சி ஃபுல்லாக அரிசியை ஃபில் பண்ணி வச்சுக்கணும். நல்ல ஸ்பெஷல் ப்ரைஸ் எல்லாம் போட்டுக்கணும் பாருங்க, 699 எல்லாம் போட்டுக்கணும். அரிசி களஞ்சியம் இதுக்குள்ள வந்தீங்கன்னா முழு வகையான அரிசியும் நீங்கள் எடுக்கலாம். அதே மாதிரி இதில் ஃப்ரோசின் ஃபிஷ், இது வந்து எந்த நாட்டுக்காரன்னு சொன்னால் இந்தியன்ஸுடையும் ஆஃப்ரிக்கன்ஸுடையும் வச்சுக்கணும். இந்த 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 ஃப்ரீசரில் இந்தியனும் ஆஃப்ரிக்கனும் யூஸ் பண்ணுற ஐட்டங்கள், அதாவது ஃப்ரோசின் ஃபிஷ். இதால் இந்த பக்கம் பாருங்க, ஜிட்ஸ் பிராண்டின்ற அவ்வளவு மசாலா ஐட்டங்களும் இருக்குது. வடை மசாலாவிலிருந்து முழு மசாலா ஐட்டங்களும் இருக்குது. அப்படியே கடலை, கச்சான் பருப்பு, இந்த நொறுக்கு தீனிகள், இந்த பக்கம் நொறுக்கு தீனிகள். அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நட்ஸ் வகைகள், ட்ரை ஃப்ரூட்ஸ் ஐட்டங்கள், அதாவது காஜுவிலேருந்து, பாதாமிலேருந்து, பிஸ்தாவிலேருந்து, அந்த இனிப்பு ஐட்டங்கள் என்ன சொல்கிறது, இந்த ஐட்டத்தை என்ன நாம் சொல்கிறது, அத்திப்பழம் என்ன அத்திப்பழ வத்தலில் இருந்து, கச்சான் பேக்கெட்டுகளில் இருந்து எல்லாமே இருக்குது. தமிழ் கடையில் என்னென்ன இருக்கணுமோ அவ்வளவும் இருக்குது. இதுக்குள்ள எங்களுடைய ஈழத்து பிராண்ட், டைமண்ட் பிராண்டுன்ற மீன் ஐட்டங்கள் இருக்குது. அவ்வளோ ஃப்ரோசின் ஃபிஷ்ஷும் வச்சுக்கணும். அப்போ இதெல்லாமே இங்கே இருக்குது. அப்படியே இங்கே வாங்கும் இந்த பக்கம் இவ்வளவும் மசாலா ஐட்டம் எவ்வளோன்னு பாருங்க. இந்த தொங்கலில் இருந்து அந்த தொங்கல் வரைக்கும் மசாலா கொண்ட காட்டை அப்படி சொல்லுவோம். அவ்வளவு மசாலா, எல்லா மசாலாவும் இருக்குது, A to Z. அதுக்கு கீழே அப்படியே பார்த்தீங்கன்னா இதுக்கு கீழே இவ்வளவும் வந்து
எங்களுடைய ஈழத்து மீன் வகைகள் எல்லா ஈழத்து மீனும் இருக்குது. சூடையெல்லாம் எவ்வளவு அருமையாக தலையை அகற்றி வெட்டி சுத்தம் செய்து அவ்வளோ க்ளீனாக வச்சுருக்காங்க. எல்லாம் செதிலெல்லாம் தட்டி அவ்வளோ க்ளீனாக இருக்குது. இங்கே பாருங்க, நெத்தலி எல்லாம் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக க்ளீன் பண்ணி வச்சுருக்கு. இந்த இங்கே டைமண்ட் பிராண்டுன்ற நல்ல பெரிய நெத்தலி க்ளீன் பண்ணி அவ்வளோ நீட்டாக இருக்குது. அப்படியே கொண்டு பறிக்க வேண்டியதான். மற்றது இங்கே சூர மீன் வெட்டி க்ளீன் பண்ணியிருக்கோம். நிறைய மீன்கள் வெட்டி சுத்தம் செய்து க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். இங்கே கணவாய் எல்லாம் பெரிய கணவாயை வெட்டி சுத்தம் பண்ணி வச்சுருக்கு. சீ ஃபுட் மிக்ஸ், அதாவது கூழ் காய்ச்சறதுக்கு சீ ஃபுட் மிக்ஸ் இருக்குது. அப்போ எல்லா வகையான ஐட்டங்களையும் வச்சுக்கணும். அப்படியே இஞ்சால வாங்கும். இதுக்குள்ள நண்டு கனவா ஆளுதுக்குள்ள இதை கடையா இஞ்சி அப்புறம் நண்டு கனவா அப்புறம் ரொட்டியை காட்டுறேன் பயந்துருவாங்க. உனக்கு நண்டு கனவார ஆள் தெரியல. என்ன இவ்வளோ காலம் வேலை செய்கிறேன் நண்டு கனவார ஆள் தெரியல. இந்த ஃப்ரீசர் வந்து வெஜிடேரியன் ஐட்டம், தேங்காய்ப்பூவில் இருந்து கொத்து ரொட்டியில் இருந்து எல்லாமே. பெரிய ஒரு ஃபங்க்ஷனுக்கு கொத்து ரொட்டி வேணுமெண்டா இப்படி ஒரு பேக்கை வாங்கினீங்கன்னா அப்படியே டீஃப்ரோஸ் பண்ணி போட்டு கொத்து ரொட்டி போடலாம். மற்றது வீட்டில் தேங்காய் திருவுறதுக்கு கல்லம் பஞ்சி ரெண்டு சொன்னால் இப்படி ஃப்ரோசினில் உள்ளதை ஒரு மைக்ரோவேவில் ஒரு 30 செகண்ட் வச்சிங்கன்னா இளாயிரம் பிறகு போட்டு சாப்பிடலாம். ஏன்னா இங்கே கண்ணெல்லாம் பொம்பளைகள் வந்து இந்த மெயின் பிரச்சனை கையில் நகம் வளர்த்துருக்கணும். இல்லாத ஒட்டு நகம் வச்சுக்கணும். அவைக்கு வெங்காயம் பட்டுக்கிற நகம் பட்டுப்படும், வெங்காயம் உரிக்க நகம் பட்டுப்படும். என்ன மாதிரி புருஷன் ரெண்டாவும் வேலையும் செய்ய மாட்டான், வட்டியும் கொடுக்க மாட்டான். அப்போ அவைக்கெல்லாம் இதுதான் சரி. பியூட்டி பார்லருக்கு போகிறது, அந்த அங்கே அண்ணனுக்கு எடுத்தாரா பியூட்டி பார்லருக்கு போகிறது, இப்படி சிக்கல் எல்லாமே இருக்குது. இதில் எவ்வளவும் நொறுக்கு தீனியல், வாகனங்களில் போகும்போது நொறுக்கு தீனியல் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எல்லா வகையான நொறுக்கு தீனியும் இருக்குது. இலக்கியா பிராண்டும் இருக்குது, மம்மி பிராண்டும் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச தமிழ் பிராண்டு இது ரெண்டுலேயும் எனக்கு தெரியும். மெயினாக நான் இந்த மம்மி பிராண்டை பற்றி சொல்லணும். இந்த மம்மி பிராண்ட் எனக்கு தெரிய இப்போ நான் மலர் கடையில் ஸ்டாஃபாக வேலை செய்த காலத்தில் இந்த பிராண்டின் முதலாளியும் அவற்றை மனசையும் கொண்டு இரவில் சாமான் ஃபில் பண்ணிக்கணும். பிறகு இப்போ நான் கிட்ட அவற்றை அவருக்கு நான் இந்த மிக்சருக்கு போய் வீடியோ செய்யக்கல, அவர்கிட்ட அண்ணளவாறு 30 பேர் வேலை செய்யணும். அப்போ 2 பேரோட தொழில் தொடங்கினார்கள். வித்தின் 6-7 வருஷத்துக்குள்ள இப்போ ஒரு பெரிய ஒரு முதலாளியாக பேர் சொல்கிற அளவில் யூரோப்புக்கு வரைக்கும் ஆள் சாமான் அனுப்புகிறார். அவ்வளவு தரமாகவும் குவாலிட்டியாகவும் இருக்கும். இந்த எண்ணெய் மனம், அந்த எண்ணெய் என்ன சொல்கிறது, சக்கு பிடிச்ச மனம் எல்லாம் இருக்காது. அவ்வளோ தரமான பிராண்ட் மம்மி பிராண்ட். நீங்கள் ட்ரை பண்ணுங்க. ஏன்னா நீங்கள் பிறகு கேட்கலாம், என்ன மம்மி முதலாளி என்ன பொக்கையில் காசை வச்சு தராண்டு. அப்படியெல்லாம் அவர் காசு வைக்கிற அளவுக்கு அவர் கொஞ்சம் கொடையாடி இல்லை. பட் எனக்கு அவர்கிட்ட பிராண்டே எனக்கு பிடிக்கும், டேஸ்ட் நல்லா இருக்கும். ட்ரை பண்ணுங்க. ரெண்டாவது எங்கட தமிழாக்கள்கிட்ட பிஸ்னஸ் செய்யக்கல பிஸ்னஸ் எங்கட தமிழாக்கள் வளர்ந்துட்டு போகணும். மனசையும் சாமான் போட்டு வளர்ந்தாக்கள் இன்றைக்கு 30 ஸ்டாஃபோட வேலை செய்யணும் என்றால் அது அவருடைய கடின உழைப்பும் விடாமுயற்சியும் தான் இந்த இடத்துல அவரை கொண்டு விட்டுருக்கு. அவ்வளவுக்கு நல்லா இருக்கு. சின்ன ரூம் உண்டு. இந்த சின்ன ரூமுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கோயில் சாமிக்குரிய ஐட்டங்கள் இருக்குது. அதாவது மாட்டுண்ட சாணி வரட்டியிலேருந்து சாம்பிராணி வரைக்கும் இருக்குது. சிரிக்காதவங்க வந்து பாருங்க, சாணி வரட்டி அது இந்த 120 அடி இருக்குது. சாணி வரட்டிலேருந்து சாம்பிராணி வரைக்கும் இருக்குது. இந்த பக்தியோட உள்ள வேட்டிகள், சால்வைகள், பட்டுக்கள், இந்த ஐயர்மாருக்கு ஓமகுண்டம் வளர்க்கும் ஐயர்மாருக்கு ஓமக்குச்சிகளும் இருக்குது. பாருங்க, ஓமக்குச்சியும் ஐயர்மார் ஓமகுண்டம் வளர்க்குறதுக்கு ஓமக்குச்சிகளையும் இருக்குது. அவ்வளவுக்கு முழு சாமானும் இருக்குதுக்குள்ள வாங்க அளவு கடையை ரெண்டமாக காட்டியிருக்குது. என்ன நிறைய சாமான் வர இருக்குது. அதை விட வெரி சூன் வந்து அவை கிராண்ட் ஓப்பனிங் செய்வினோம். வெரி சூன். பட் கடை இப்போ திறந்துக்கணும். கிராண்ட் ஓப்பனிங் சொல்லி ஒரு ஃபங்க்ஷனாக செய்வினோம். இன்னும் நிறைய ஐட்டங்கள் இருக்குது. இங்கே சட்டி பானைகள் எல்லாமே இருக்குது. எல்லாம் வச்சு பாருங்க. இப்போ சாராயம் வைக்க வேண்டிய இடத்துல வேறு சாமான் வச்சுக்க சொன்னால் பக்கத்தில் உள்ள கடைக்காரருக்கு பாதிப்பு வரக்கூடாதுன்றதில் முதலாளி உறுதியாக இருக்கிறார். இந்த கடைக்கும் லைசன்ஸ் இருக்குது. அவர் அந்த அல்கோஹோலை விற்காமல் இருக்கிற காரணம் பக்கத்தில் உள்ள ஒரு தமிழ் கடைக்காரன்னு அவர் அல்கோஹோல் விற்கிறதால அவர்கிட்ட பிஸ்னஸ் உடையக்கூடாதுன்னு சொல்லி இவர் அல்கோஹோல் விற்காமல் இருக்கிறார். இதுதான் ஐயா உண்மையான தொழில் தர்மம். நாங்கள் அப்படி இல்லையே. இங்கே ஒரு கடை திறந்துருந்தால் பக்கத்தில் உள்ள கடையை பூட்டியிருந்த கடையை உடைச்சி கடை திறப்போம். அப்போ
நாங்கள் எங்கே அவர் எங்கன்னு யோசிச்சு பாருங்க. அப்புறம் நான் கதைச்சி வீடியோ ஒழுக்கையில் முடிக்கிறேன். கேட்டிய கிளி உதுவும் ஒரு காதையண்டு.